இப்போ நாம் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.2ல 4th சம் பார்க்க போகிறோம். y² = 4xy = x² + 5 என்ற வளைவரைக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு வளைவரை கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா எந்த புள்ளியில் வந்து ஒரு புள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸ் ஒய்ன்ட்டு எந்த புள்ளியில் வரைஞ்சால் தொடுகோடு வந்து கிடைமட்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், y² - 4xy = x² + 5 கொடுத்துட்டாங்க. இதில் வந்து தொடுகோடு வந்து கிடைமட்டமாக, அப்போது தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டயம் எடுக்கிறோம்னா நமக்கு கிடைமட்டமாக நம்ம இந்த மாதிரி வருமா. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாய் வந்து எம். இப்போ எம் என்ன, இப்போ 0 எடுக்கும்போது இப்போ சாய்வு எம் பார்த்தீங்கன்னா நமக்கு 0. இப்போ கிடைமட்டமாக இருக்கும் போது இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா? எக்ஸை பொறுத்து வகையிட. இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடும் போது என்ன வரும், ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகையிடுவோமா. அப்போது 2y 2 - 1 1, இப்போ 1 வந்துடும். அடுத்து இப்போ எக்ஸை பொறுத்து இங்கே ஒய். சரிங்களா? வகையீடு செஞ்சிங்கன்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும், dy/dxன்னு வருமா. மைனஸ் இந்த 4ன்றது அப்படியே வந்துடும். உள்ளே பாருங்கள், இங்கே எக்ஸு இங்கே ஒய்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸு மேலே பவர் பார்த்தீங்கன்னா 1, இங்கே மேலே 1 இருக்குது, அடுத்த 2க்கும் அடுக்கில். அப்போ என்ன வரும், எக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸை பாருங்கள் அப்படியே வச்சுட்டு ஒய்யை வகையீடு செய்யலாமா. வகையீடு செய்யும் போது என்ன வரும், இப்போ எக்ஸ் இருக்குது, இப்போ dy/dxன்னு வருமா. ப்ளஸ் அடுத்து ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும் போது எக்ஸ்ன்னு இருக்க 1 வருமா. ஈக்குவல் இப்போ x². அப்போது ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையீடு செய்வோமா. அப்போ 2x, இப்போ 2 - 1 1. எக்ஸை கொண்டு வகையீடு செஞ்சோம்னா இன்ட்டு 1 வரும். ப்ளஸ் 5 மாறில் இருப்பா. அப்போ என்ன ஆகும், 0 வந்துடுமா. இப்போ எடுத்து எழுதும் போது இப்போ 2y இன்ட்டு dy/dx, இங்கே பவரில் 1 போடலாம், 1 தான் போடலாம், 1 தான். மைனஸ் 4 இன்ட்டு x இன்ட்டு dy/dx ப்ளஸ் y இன்ட்டு 1 y தான் வரும். ஈக்குவல் 2x பவரில் 1 போடலாம், 1 தான் போடலாம், 1 தான். 1ஓட பெருக்கும் போது சேம் 2x தான் வரும். சரிங்களா? 0 நமக்கு தேவையில்லை. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது காமனாக இது 3மே 2ஆல் வகுப்படுமா. அப்போது 2ஆல் வகுக்கும் போது இந்த 2க்கும் இப்போ உங்கள் வகுத்தலாம் போடுவாங்களா, இங்கே /2, இங்கே /2, இங்கே /2ன்னு வருமா. 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும், y மட்டும் வரும். அப்போது y இன்ட்டு dy/dxன்னு வருமா. அடுத்து இங்கே வர மைனஸ் அப்படியே வந்துடும். இப்போ 2 2 4ன்னு வருமா. இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் டாட் பெருக்கல் dy/dx ப்ளஸ் ஒய்ன்னு வருமா. ஈக்குவல் 2 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் மட்டும் வரும். சரிங்களா? இப்போ இந்த 2 கொண்டு உள்ளே பெருக்கலாமா. பெருக்கும் போது என்ன வரும், 2x இன்ட்டு dy/dxன்னு வரும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2yன்னு வருமா. இப்போ என்னாகும், இங்கே என்ன வரும், y இன்ட்டு dy/dx மைனஸ் என்ன வரும், -2 உள்ள பெருக்கும்போது -2x இன்ட்டு dy/dxன்னு வருமா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2yன்னு வரும். ஈக்குவல் எக்ஸ் மட்டும் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த -2y இந்த பக்கம் இருக்கா, இந்த -2y இதில் கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறுமா. அப்போ இங்கே என்ன வரும், y இன்ட்டு dy/dx மைனஸ் 2x இன்ட்டு dy/dx ஈக்குவல் எக்ஸு, இந்த ப்ளஸ் 2yன்னு வருமா. இப்போ இந்த டைமில் பாருங்கள், காமனாக என்ன வெளியிடலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் dy/dx இருக்குது, இங்கேயும் dy/dx இருக்குது. அப்போ 2 வெளியே எடுத்துடலாமா. இப்போ எடுத்துட்டிங்கன்னா இப்போ dy/dx வெளியே போயிடுச்சுன்னா உள்ளே என்ன இருக்கும், இங்கே y மட்டும் வருமா, இங்கே 2x மட்டும் வரும். சரிங்களா? ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 2y. சரிங்களா? இப்போது சாய்வு. இப்போ சாய்வு நம்ம என்ன எடுப்போம், m ஈக்குவல் dy/dxன்னு எடுப்போமா.
அப்போது இது உங்களுக்கு சைடில் எழுதி அவங்க தேவைன்னா இப்போ சாய்வு என்னும் போது dy/dx. அப்போது dy/dx மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பெருக்கில் இருக்கிற y - 2x இந்த பக்கம் வகுத்தில் மாறுமா? அப்போது x + 2y / y - 2xன்னு வருமா? இப்போது m = dy/dx. அப்போ இந்த dy/dxக்கு பதிலாக வந்து நம்ம mன்னு எடுக்கலாமா? m = x + 2y / y - 2x. நம்ம ஆல்ரெடி பாருங்கள் நம்ம வந்து m வந்து 0 மதிப்பு எடுத்திருக்கோம். அப்போ இந்த mக்கு பதில் 0ன்னு கொடுக்கலாமா? அப்போ என்னாகும்? 0 = x + 2y / y - 2xன்னு வருமா? இப்போது இந்த பக்கம் வகுத்தில் இருக்கிற இந்த y - 2x பார்த்திங்கன்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கில் வருமா? இப்போ 0 இந்த பக்கம் 0 தான். அப்போ 0 × y - 2x என்ன ஆகும்? 0 ஆயிரும். 0 = x + 2yன்னு வருமா? இப்போ இந்த பக்கம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிற அந்த 2y ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறும். இப்போ -2y = xன்னு வருமா? இப்போ எக்ஸோட மதிப்பு -2y. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுத்தில் இருக்கிறது ஈக்குவல் என்ன போகும்? பெருக்கல்ல வரும். 0வோட பெருக்கும்போது நமக்கு இந்த டைம் 0 ஆயிரும். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்காங்கல்ல வளைவரை, அதில் பிரதி இல்லாமா? அப்போது வளைவரையில் பிரதிடும் போது என்ன கொடுத்துருக்காங்க? y² - 4xy = x² + 5. இங்கே எக்ஸோட மதிப்பு வந்து நம்ம பிரதிட போகிறோம். சரிங்களா? அப்போ பிரதிடும் போது நமக்கு என்னாகும்? y² அப்படியே வந்துடும் -4. எக்ஸோட மதிப்பு என்ன? -2y இன்ட்டு இங்கே இருக்க y அப்படியே வந்துடும் ஈக்குவல் இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2y² + 5ன்னு வருமா? இப்போ y² -4 -2 பெருக்கலாமா? -4 இன்ட்டு -2 பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ்ஸு 4 × 2 8. அடுத்து y இப்போது அது 8yன்னு வருமா? 8y இன்ட்டு y அப்போ என்ன வரும்? y² ஈக்குவல் இப்போ -2y² இருக்குது. அப்போ பெரும் -2y இன்ட்டு -2y மைனஸு ப்ளஸ்ஸு 2 × 4 y இன்ட்டு y² அப்போ +4y² + 5 அப்படின்னு வருமா? இப்போ இந்த டேர்ம்லாம் பாருங்கள், ஒரு பக்கம் கொண்டு போகலாமா? y² + 8y² இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக கட்ட இந்த கொஞ்சம் மைனஸாக மாறும். -4y² -5 = 0. சரிங்களா? இப்போது ஒரு y² + 8y² கூட்டினா என்னாகும்? 9y² வருமா? 9y² - 4y² - 5 = 0. 9y²லேருந்து 4y² கழிச்சா என்னாகும்? 5 கிடைக்குமா? இப்போ +5y² - 5 = 0. இப்போது 5y² மட்டும் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஒய்யோட மதிப்பு தான் வேணும். அப்போ இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் மாறுமா? +5. அடுத்து y² மட்டும் வச்சுட்டு இந்த பெருக்கல் இருக்கிற 5 இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வரும். 5/5ன்னு வருமா? கேன்சல் பண்ணால் 1. இப்போ y² மதிப்பு 1. நமக்கு இதில் வந்து ஒய்யோட மதிப்பு வேணும். அப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டாக மாறுமா? இப்போ y = +or -√1. சரிங்களா? 1க்கு ரூட் போட்டாங்கன்னா 1 தான் வரும். இப்போ y = +or -1. இது ஒய்யோட மதிப்பு. இப்போ நமக்கு y வந்து +1 வந்திருக்கு, -1 வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு y = +1 பிரதி இல்லாமா? எதாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸில் பிரதியிட போகிறோம். சரிங்களா? y = 1 எனில் எடுக்கும்போது எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? x = -2yன்னு எடுத்திருக்கோமா? அப்போது -2 yக்கு பதில் 1 கொடுத்தீங்கன்னா -2 × +1 -2. அப்போ எக்ஸோட மதிப்பு -2. இதை வந்து நம்ம புள்ளியில் எழுதும் போது நமக்கு என்னென்ன வரும்? -2, 1 வருமா? அடுத்து y = -1. அப்போ -1 எனில் -1 கொடுக்கும்போது எக்ஸோட மதிப்பு என்ன? சேம் -2y = -2 -1 போது மைனஸு ப்ளஸ் ஆயிருமா? 2 × 1 2. அப்போது இங்கே வந்து எக்ஸ் வந்து 2ன்னும் போது y -1. அப்போது தேவையான புள்ளிகள் பார்த்திங்கன்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து -2 x -2ன்னா y +1
மற்றும் இன்னொரு புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து +2ன்னா ஒய் வந்து -1. சரிங்களா?